இங்க பாருங்க சார். ஐயோ கடவுளே, இவர் எப்படியாவது காப்பாத்து. என்ன காப்பாத்துறவரை நீ காப்பாத்து சார். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சார். ஐயோ சார், கண்ணு திறந்து பாருங்க சார். ஐயோ மதுமா, மதுமா போச்சு. பயந்துட்டியா துர்கா? பரவாயில்லையே, எனக்கு ஒண்ணுனா உனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ லவ் இருக்கு. இது பாருங்க, இது வெறும் மனிதாபிமானம் தான். நீங்க சொல்றதெல்லாம் கிடையாது. நான் என்ன சொன்னேன்? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். கரண்ட் வருமா வராதா? வரும் வரும். என்ன பேசணும் காரியத்துல கண்ணாதான் இருக்கா. எதுவும் ஆகாது, நான் போட்டுறேன். சரியா? ஃபேஸையும் நியூட்ரலையும் கனெக்ட் பண்ணிருக்காங்க, அதான் கட் ஆயிருக்கு. அது கூட திரும்பவும் இது நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? சோ நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான். இத புடி. பாத்தியா? மதுதான். சொல்லு மது. ரிஷி, எஸ். சூப்பர் டா. பவர் வந்துருச்சு. வந்துருச்சா? ஆமா. ஓ, பவர் வந்துருச்சா? சரி, ஓகே. நீ சீக்கிரம் வந்துறேன்னா. ஓகே, யா, we are coming. போலாமா? எப்படியாவது இதை கெடுத்து என் பேபி அம்மா கிட்ட நான் நல்ல பேர் வாங்கணும். எல்லாம் அந்த ரிஷி பைய பண்ற வேலை. மாப்பிள்ள, என்கிட்டயே உன் வேலைய காட்டுறியா? இருடா, உன்னை வச்சுக்கிறேன். இந்த சுந்தர்கிட்டயே உன் வேலைய காட்டுறியா? இப்ப என்ன பண்றான் பாரு. என்ன இது வரமாட்டேங்குது? சரி, துறப்போம் கையாலேயே. துர்கா, உனக்கு தூக்கம் வந்தா நீ போய் தூங்கு.
நீ எதுக்காக எங்க கூட சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? ஆமா துர்கா, நீ போ. அதான் ரிஷி இருக்காங்க. நீங்க முடிக்கிற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். என்ன? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரிஷி, ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லி ஃபினிஷ்ட். ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் டோட்டலா அந்த ஹார்ட் டிஸ்க்ல தான் இருக்கு. நாளைக்கு இதை சப்மிட் பண்றோம், சக்சஸ் பண்றோம். ரிஷி, எனக்கு ஒரு காஃபி கொடு. 1 minute. என்னங்க, இது உங்களுக்கு தான். சார் எனக்கு கொடுத்துட்டாரு. ரிஷி, இப்பதான் புரியுது உன் மைண்ட்ல என்ன இருக்குன்னு. இவ்ளோ நேரம் இதுதான் கிரிக்கெட் இருந்தியா? இத நேராவே சொல்ல வேண்டியதானே? இந்த நேரத்துல இப்படி ஒரு விளையாட்டா? ஓகே, இப்ப சொல்லு. என்ன? காஃபி கப்ல எழுதுனியே, அத உன் வாயால சொல்லு. சொல்ல வைக்கிறேன். சொல்லு. இப்ப சொல்லல.
சொல்ல போறியா இல்லையா? ம் சொல்லு ரிஷி. I love you. I love you. Chu-chu-chu. I love you. Love you too. Thank you. I love you. நான் வேணா வைக்கவா? குடு. அம்மா நான் போயிட்டு வரேம்மா. ஆ மது பாய். ரிஷி ரிஷி பாரா, ரிஷி ரொம்ப வெக்கப்படுறான். அண்ணி, மது ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணி ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணி வச்சிருக்கா. குட் மார்னிங் துர்கா. இந்தாங்கம்மா, பால் சாப்பிடுங்க. ஆ, பரவாயில்ல இருக்கட்டும், நான் சீக்கிரமா போகணும். கெட்டிங் லேட். இல்ல, இந்த கதையே வேண்டாம். நீங்க டிஃபன் கூட சாப்பிடல. இந்தாங்க குடிங்க. தேங்க்ஸ் துர்கா, நீயும் கண் முழிச்சு என் கூடவே இருந்ததுக்கு. இதை மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன்னு வையேன், அப்புறம் அப்பர்னா என்னை எதிர்த்தே நிக்க மாட்டா. தெரியும். ம் தேங்க்ஸ். Good morning, auntie. Good morning, ma. Good morning, both of you. ப்ராஜெக்ட் ஸ்கெட்ச் எல்லாம் ஓகேவா? பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிருக்காமா. சூப்பர். என்னோட நாலேஜ்க்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ப்ராஜெக்ட் கண்டிப்பா நமக்கு ஃபேவரா தான் கிடைக்கும். ஆமாமா, உன் திறமைய பார்த்து எல்லாரும் சிரிக்க போறாங்க.
நீ அசிங்கப்படுறத நானும் ரசிக்க போறேன். வெரி குட். இந்த ப்ராஜெக்ட நீ ஓகே பண்றது உன்னோட சக்சஸ் மட்டும் இல்ல, ஜிபிஎன் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சக்சஸ். முக்கியமா இதுல என்னோட பிரஸ்டீஜும் அடங்கி இருக்கு. நீங்க சொல்லவே வேண்டாம் ஆண்டி. நான் கோட் பண்ணிருக்கிற அமௌண்ட், நம்ம ஸ்டைலிஷான ஆர்கிடெக்சர் எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ். அப்பர்ணா பண்ணது கொஞ்சம் அவுடேட்டட் டிசைன். இப்போ அதெல்லாம் மாத்திட்டேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் பண்ணது அவுட்லைன் டிசைன் தாண்டி, ஆனா நீ இப்ப பண்ணது அவுட் ஆக போற டிசைன். குட் மது, பெஸ்ட் ஆஃப் லக். ஓகேம்மா, நாங்க கிளம்புறோம். பாய். பாய் ஆண்டி. ஓகே மது. பேக். வரேன் ஆண்டி. பாய். பாய். என்ன ரொம்ப அமைதியா இருக்கே? உட்கார்ந்துருக்கிற போஸே சரியில்லையே. அண்ணி, நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த மது ப்ராஜெக்ட் எல்லாம் நல்லபடியா ரெடி பண்ணிட்டாளே அண்ணி. பண்ணட்டும், அண்ணி, அவ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண கிளம்பிட்டா. கிளம்பட்டும். என்ன அண்ணி, கிளம்பட்டும்னு இவ்ளோ கூலா சொல்றீங்க? அவ போனானா நம்மளுக்கு தான் அண்ணி பிரச்சனை. என்னம்மா சிரிக்கிற? நான் கரண்ட் ஷாக் வாங்கினதான் மிச்சம்மா. அவ அந்த ப்ராஜெக்டை எடுத்துருவாளா? அப்ப எல்லாமே போச்சா? அது மட்டும் நடக்காது. என்னது? என்ன அண்ணி சொல்றீங்க? நீங்க 2 பேரும் நைட் எல்லாம் பழைய பழைய ஐடியாவா சொல்லி ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. அதனால நான் ரொம்ப பழைய ஐடியாவை யூஸ் பண்ணேன். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ணி, இது வந்து மதுவோட ஹார்ட் டிஸ்க் தானே? இதை எப்படி அண்ணி எடுத்தீங்க? அந்த துர்கா வேற பக்கத்திலே பூதம் காக்குற மாதிரி இருந்தாலே. இன்னும் புரியலையா உனக்கு? நேத்து நைட் அவளோட ரூம்ல என்னாச்சு? போ. ஏ லண்டன்காரி, என்னைய பத்து நக்கலா சிரிச்ச? நாளைக்கு ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன்ல நீ கூனி குறுகி நிக்கிறத பார்த்து நான் ரசிக்கணும்டி. பாப்பேன். பழைய ஐடியாவா இருந்தாலும் தரமான ஐடியா தாம்மா. கலக்கிற பேபிமா. இங்க பார், இது அந்த மதுவோட ஹார்ட் டிஸ்க். இது ரூம்குள்ளதான் இருக்கு. மதுவுக்கு டவுட் வந்து யாரையாவது அனுப்பி விடுவா. யாரையும் உள்ள விடாத. முக்கியமா அந்த துர்காவை மட்டும் உள்ள விடாத. புரியுதா?
எல்லாத்துக்கும் மண்டைய மட்டும் ஆட்டு. ஒழுங்கா பாத்துக்கோ. அடப்பாவீங்களா, நைட்டு முழுக்க மதுமா ரெடி பண்ணத இப்படி அநியாயமா ஏமாத்தி எடுத்துட்டீங்களே. இப்ப அதை எப்படியாவது எடுத்து கொண்டு போய் கொடுக்கணுமே. என்ன பண்றது?